இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். சிறையில் உள்ளவர்களை விடுவிக்க உடனடியாக தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க இதுவரை 4,42,000 பேர் விண்ணப்பம். உறுதிமொழி படிவம் கொடுப்பதில் குளறுபடி நீடிப்பதால் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதில் சிக்கல். தேனி மாவட்டம் போடி வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒரே முகவரியில் 412 பேர். SIR பணி முறையாக நடைபெறவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்தால் 5 லட்சம் மகளிருக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம் வழங்கப்படும். 125 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. சோழிங்கநல்லூர் தொகுதியில் காலி இருக்கைகள் முன்பு எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. நாற்காலிகள் காலியாக இருந்ததால் அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சி. பல்லடம் அருகே இன்று நடைபெறுகிறது வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு. திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி சார்பில் 2 லட்சம் பெண்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சேலத்தில் இன்று நடைபெறுகிறது பொதுக்குழு கூட்டம். கடைசி யுத்தமாக இருக்கலாம் என கூறியிருந்த நிலையில் கூட்டணி குறித்து முக்கிய முடிவெடுக்க வாய்ப்பு. கூட்டணியில் அதிக தொகுதிகள் கேட்டு மற்ற கட்சிகள் போல் நிர்பந்திக்க மாட்டோம் என டிடிவி தினகரன் பேச்சு. யதார்த்த சூழலை உணர்ந்து கூட்டணி தர்மத்தின்படி செயல்படுவோம் என்றும் திட்டவட்டம். OPS டிடிவி தினகரன் தாவேக கூட்டணியில் இணைவார்கள் என செங்கோட்டையன் சூசகம். உங்களுக்குள் இணைப்பு விழா நடைபெறும் என்றும் அதிரடி. தாவேக தலைவர் விஜயை தமிழ்நாடு பாஜக விமர்சனம் செய்யாது என நயினார் நாகேந்திரன் உறுதி. அரசின் குறைகளை மட்டுமே சுட்டிக்காட்டுவோம் என்றும் கருத்து. சென்னை விமான நிலையத்தில் தடுமாறி கீழே விழுந்த விஜய். கைத்தாங்கலாக விஜயை தூக்கி காரில் அனுப்பி வைத்த பாதுகாவலர்கள். விஜயகாந்த் நினைவு தினத்தையொட்டி பிரேமலதா தலைமையில் அமைதி பேரணி. கோயம்பேட்டில் உள்ள நினைவிடத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலகினர் மரியாதை. தேர்தலில் இருமுனை மும்முனை போட்டி என கூறுவோர் நாதகவை சேர்ப்பது இல்லை என சீமான் வேதனை. தங்கள் கட்சியை மற்றவை என்றே குறிப்பிடுவதாகவும் ஆதங்கம். தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். மாமல்லபுரம், திருப்பரப்பு உள்ளிட்ட இடங்களில் அலைமோதிய கூட்டம். காரைக்குடியில் பாரம்பரிய வீட்டுக்கு 100வது பிறந்த நாள் கொண்டாட்டம். 7 தலைமுறையின் 65 குடும்பங்கள் கேக் வெட்டியும் கலை நிகழ்ச்சி நடத்தியும் மகிழ்ச்சி. கடும் பனிப்பொழிவால் சிவகங்கை மாவட்டத்தில் வாழை சாகுபடி பாதிப்பு. 5 கட்டு இலைகளுக்கு பதிலாக தற்போது 1 கட்டே கிடைப்பதாக விவசாயிகள் வேதனை. ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்த காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது. ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் ட்ரம்ப் அறிவிப்பு.
மங்கோலியாவில் வருடாந்திர ஒட்டக பந்தயம் கோலாகலமாக தொடங்கியது. இலக்கை நோக்கி பாய்ந்தோடிய ஒட்டகங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். சீனாவில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக குய்சோ மாகாணத்தில் கொண்டாட்டம். பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் நடன போட்டியும் களை கட்டியது. இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 4வது T20 போட்டியில் இந்தியா அபார வெற்றி. நாளை நடைபெறும் போட்டியிலும் வெற்றி பெற்று இலங்கையை ஒயிட் வாஷ் செய்ய முனைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.